மக்கள் சொல்லும்போதெல்லாம் நான் ரேஷன் கடைக்கு போனேன், அரிசி யூஸ் பண்ணவே முடியல, கருப்பாக இருக்குது, பயன்படுத்த முடியாமல் இருக்குது. நம்ம அமைச்சர்கள் சொல்லும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எங்கெல்லாம் போகிறோமோ அந்த அரிசியை கொடுக்கும்போதும் வாங்கும்போதும் அதை பயன்படுத்த முடியவே இல்லை, கருப்பாக இருக்குது, யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது, ஆடுகளுக்கு மாடு தீவனங்களாக போடுறோம். இது எல்லாமே காரணமாக இருக்கிறது பல ஆட்சி காலங்களில் நடந்த முறைகேடுகள் கவனிக்கிறதே இல்லை. 200 தொகுதியில் வெல்வோம் சொன்ன திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில விவசாய கடன் தள்ளுபடி பத்தி பேசவே இல்லை. சன்னர் நகர் நெல்லுக்கு 2750 ரூபாய், 2600. உங்களை மாதிரி எங்களுக்கு கமெண்ட் பண்ண தெரியும். சபாநாயகர்களே, இதை நீங்கள் மரபுப்படி அவங்களும் நடந்துக்கணும் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா எங்களோட உறுப்பினர்கள் மரபுப்படி இருக்கிறாங்க. கரும்புக்கு 4000 ரூபாய் கொடுக்கிறோம். இதற்கு பின்பு எதற்காக இதை முதலமைச்சர் உயர்த்தினார்? விவசாயி கிட்ட அவர் என்ன கேட்டார்? வந்தவன விவசாயி கிட்ட கேட்டார். ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி நம்ம வீட்டுல சாப்பிட்டு இருப்போமா? மக்களுடைய பிரச்சனை இது, உண்மையான மக்களுடைய பிரச்சனை. பெரும்பாலும் முதல்வருடைய கவனத்திற்கு வந்தது இலவசமாக கொடுக்கக்கூடிய அரிசி மக்கள் வீட்டுல சாப்பிட முடியாத அளவுக்கு தரம் குறைந்திருக்கு. அதற்கு உடனடியாக முதலமைச்சர் சொன்னார், உடனடியாக 2750 சன்னரக நெல்லுக்கு விலை ஏற்றுவோம். அந்த நெல் அதிகமாக உற்பத்தி படும் பொழுது அந்த நெல்லை மக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னதுக்காக இன்னைக்கு 2750 ரூபாய் ஏற்றிருக்கார். 100% 30% குறைஞ்சிருக்கு கரும்புடைய சாகுபடி. எல்லா ஃபேக்டரிஸும் மூடி இருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு தேவையான சர்க்கரை அளவு இதே மாதிரி நம்மளுடைய விவசாயிகள் கரும்பு பயிர் நாளைக்கு மகாராஷ்டிரால இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய நிலைமை வரும். இன்றைக்கு மகாராஷ்டிரால இருந்து வந்துட்டு இருக்கு. இதற்காக தான் இன்னைக்கு 4000 ரூபாய் இன்றைக்கு விலையை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. விவசாயிகளை குறு விவசாயி, பெரிய விவசாயி என்று நாம் பிரித்து பார்க்க முடியாது. 2006 அப்பொழுது 7000 கோடி ரூபாய் இதே மாமன்றத்தில் தள்ளுபடி செய்கிற பொழுது கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அமைச்சராக இருந்து அந்த தள்ளுபடி செய்து இந்த மாமன்றத்தில் நான் தான் கொண்டு வந்தேன், அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தேன். இந்த மாதிரி திட்டங்கள் கடந்த 5 வருடங்களில் உருவாக்கப்படாதனால தான் கரும்போடைய விளைச்சல் கிட்டத்தட்ட 100% 30% இருக்கு. அதுக்கு தான் இன்னைக்கு 4000 ரூபாய் முதல் முறையாக எங்களுடைய முதலமைச்சர் இந்த ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு காரில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். மேற்கு KK நகர் பக்கம் கார் போகிறது. ஒரு இடத்தில் கூட்டம் நிறைய நின்று கொண்டிருந்தார்கள். என்ன என்று கேட்டால், இதுவும் வில்லிவாக்கம் தொகுதியில் தான் வருகிறது, ரேஷன் கடை என்று நான் சொன்னேன். அப்போ காரை நிறுத்துங்கள் என்று சொன்னார். காரை நிறுத்திவிட்டு இறங்கி அந்த ரேஷன் கடைக்கு செல்கிறார். உடன் செல்கிறேன். அங்கே இருக்கிற ஸ்டூல் தான் இருந்தது. அவரே உட்கார்ந்து கொண்டார். அரிசியை கொண்டு வந்து காட்ட சொன்னார். கையில் வைத்து அரிசியை பார்த்தார். அப்புறம் என்னென்ன பொருள் இருக்குன்னா லைனில் நின்ற மக்கள் எல்லாம் பார்த்துக்க, ஏன்னா ஒழுங்காக கொடுக்குறாரா, எடை சரியாக இருக்கிறதா என்று அப்படி நின்று பார்த்தவர் அந்த எடைக்கு பக்கம் பின்பக்கம் திரும்பி பார்த்தார். எதற்காக பார்த்தார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்புறம் அங்கேருந்து உள்ளே போனார். திரும்ப வந்தார். திரும்ப ஜனலிடம் கேட்டார், நேரத்துக்கு கடையை திறக்கிறார்களா என்று கேட்டார். அவங்க எல்லாம் கடைக்காரருக்கு பக்கமாக ஒழுங்காக திறக்கிறார்கள் என்று சொன்னார். சிரித்து கொண்டே காருக்கு வருகிற போது என் கையை பிடி சொன்னார், இது ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப நாம் ஆட்சிக்கு வருவோம் என்று சொன்னார். அரிசி விலை உயர்வு, அரிசி விலை நாங்கள் எவ்வளோ நெல்லு விலை உயர்த்தி கொடுத்தாலும் இப்போ நெல்லு விலை தனியார் நெல் நீங்கள் அறிவித்திருக்கீங்க. ஆனால் அதை விட கூடுதலாக இப்போ தனியார் வியாபாரிகள் நெல்லை வாங்குகிறார்கள். இந்த ஆண்டு டிபிசியில் நெல் கொள்முதல் செய்வது என்பது கொஞ்சம் கடினம். ஏன்னா எங்களுடைய ஆட்சி காலத்தில் வியாபாரி இப்போ நெல் வாங்கலை, அரசாங்கம் தான் வாங்குச்சு. ஆனால் இப்போ நெல் விவசாயிகள் இப்போ வியாபாரிகள் நெல்லை வாங்குகிறார்கள், கூடுதல் விலை கொடுத்து வாங்குகிறார்கள். இப்போ நீங்கள் கொடுத்த அறிவிப்பை விட நெல்லுடைய விலை வெளி மார்க்கெட்டில் வெளியே அதிக. அமைச்சர் தலைவர்களே, நம்ம அம்மா உறுப்பினர் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் நம்மளோட பல மாவட்டங்கள் போனோம்னா நெல் கொள்முதல் கடந்த 5 ஆண்டு காலமாக இருக்கிற எல்லா இடங்களில் போனாலும் டிபிசி சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறது கட்சிக்காரில் மட்டும்தான். சில இடங்களில் 40 ரூபா 50 ரூபா 60 ரூபா வாங்குறதா நம்ம முதலமைச்சரில் திருவாரூர் போகும்போது பேசியிருந்தார். இந்த 40 50 60 அவங்க காலத்தில் மட்டும்தான் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. எங்கெல்லாம் விவசாயம் இருக்காங்களோ அவங்கள்ட்ட மட்டுமே அங்கே டிபிசி ஓப்பன் பண்ணுறதும் அங்கே இருக்கிற ஃபார்மர்கிட்ட காசு வாங்குறதும் நடைமுறையாக இருக்குது. பல இடங்களில் நம்ம இன்ஸ்பெக்ஷன் போகும்போது கேட்கும்போது சொல்லும்போது விவசாயிகளே டைரெக்டாக கேட்கும்போதும் அவங்க ரெஜிஸ்டர்ஸை வாங்கி எடுத்து அவங்க டைரெக்டாக அவங்கள இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது கூட அவங்களே சொன்ன கருத்துக்கள் தான் இது.
இன்றைய காலகட்டங்களில் எந்த இடத்துக்கு போனாலும் எல்லா டிபிசி சென்டர்லையுமே அந்த டிபிசி சென்டரில் யார் அலாட் பண்ணியிருக்கோம், அதில் பிசி யார் இருக்காங்க, அதில் ஒர்க் பண்ணுற வாட்ச்மேன் யார் இருக்காங்க, அந்த கலெக்டர் மூலமாக தனிப்படைகள் மூலமாக விசாரணை செய்து எல்லா டிவி சென்டரையுமே தனியாக ஒரு கைட்லைன்ஸை கொடுத்துருக்கோம். இப்படி தான் ஓப்பன் பண்ணணும், இப்படி தான் கொடுக்கணும். விவசாயிகளுக்கு கூட 17% கீழே நெல் பிடிச்சி வச்சுருந்தா தான், அந்த ஈரப்பதம் இருந்தால் தான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதான் சொல்லி கொடுத்து, இதுக்கு முன்னாடி ஆட்சி காலங்களெல்லாம் அவசர அவசரமாக போய் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக சொல்லி பல கிட்டத்தட்ட 7 லட்சம் மெட்ரிக் டன் மேலே ரொம்ப ஈரப்பதம் அதிகமான நெல்லை பிடிச்சி வச்சு பல டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கும் அந்த அரிசியெல்லாம் தான் அதை நம்ம ஹல்லிங் பண்ணும்போது அது அரிசி ஆளுங்க அனுப்பும்போது இன்னைக்கு கருப்பரிசி நிறையா வருது. பல இடங்களில் போகும்போது நிறையா மக்கள் சொல்லும்போதெல்லாம் நான் ரேஷன் கடைக்கு போனேன், அரிசி யூஸ் பண்ணவே முடியல, கருப்பாக இருக்குது, பயன்படுத்த முடியாமல் இருக்குது. நம்ம அமைச்சர்கள் சொல்லும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எங்கெல்லாம் போகிறோமோ அந்த அரிசியை கொடுக்கும்போதும் வாங்கும்போதும் அதை பயன்படுத்த முடியவே இல்லை, கருப்பாக இருக்குது, யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது, ஆடுகளுக்கு மாடு தீவனங்களாக போடுறோம். இது எல்லாமே காரணமாக இருக்கிறது பல ஆட்சி காலங்களில் நடந்த முறைகேடுகள். கவனிக்கிறதே இல்லை. நம்ம அரிசி வந்தால் போதும், அரிசி கிடச்சா போதும், அதுக்கு அவங்களோட கட்சியை நிமிச்சா போதும் தான் பண்ணுறாங்க. இன்றைக்கும் பல டிபிசியில் இவங்க சொல்கிற தஞ்சாவூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டங்களில், ஏன் செங்கல்பட்டு மாவட்டம் போனால் கூட, இன்று இருக்கிற மாவட்டம் போனால் கூட டிபி சென்டரில் போனால் அதை டிவி சென்டர் ஓப்பன் பண்ணி கூட கட்சிக்காரர்கள் தான். சில டாக்குமெண்ட்லாம் இருக்குது, உங்களுக்கு அது தெரியும். இன்றைய நாட்களில் எல்லா டிவி சென்டர்லையுமே மாவட்ட ஆட்சியர் மூலமாக, ஆர்டிஓ மூலமாக, டிஎஸ்ஓ மூலமாக, நானே தனியாக டைரெக்டாக அங்கெல்லாம் போய் வேளாண்மை துறை அமைச்சர் மூலமாக போய் நேரடியாக அவங்கள சந்தித்து உடனே ப்ரொக்யூர் பண்ணுறது பண்ணிக்கிட்டே இருக்கோம். எங்கேயுமே பெண்டிங் இல்லை. நம்ம பேப்பர்லாம் படிச்சிருக்கோம், நேற்று முதல் தான் போட்டிருக்காங்க. எல்லா மாவட்டம், முக்கியமாக டெல்டா மாவட்டங்களில் கடந்த ஆண்டு காலங்களில் இருந்த டிஃபிகல்ட்டியை விட இந்த தடவை அதிகப்படியான ஸ்டோரேஜ் பிளேஸையும் அதிகப்படியான கேப்பையும் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம். இதுக்கு முந்தைய ஆட்சி காலங்கள்லாம் 25 லட்சம் 30 மெட்ரிக் தான் ப்ரொக்யூர்மெண்ட் நடக்கும். நம்மளோட முதலமைச்சர் ஆட்சி காலங்களில் கிட்டத்தட்ட 45 62 லட்சம் மெட்ரிக் வரைக்கும் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் எல்லா மாவட்டங்களுமே, குறிப்பாக சொல்ல போனால் டெல்டா மாவட்டத்தில் மட்டுமே கடந்த செப்டம்பர் 2025 நேற்று வரை 62,53,000 மெட்ரிக் டன்னுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணியிருக்கோம். அது அந்த ரீஜன்லேருந்து அங்கே அறிவியாளருக்கு அனுப்பியிருக்கோம். அனுப்பி அதையும் ஓப்பன் குடோன் இல்லாமல் நெல்மணிகள் தவிர எல்லா மற்ற ரீஜனுக்கும் அனுப்பி பாதுகாப்பாக வச்சுருக்கோம். எல்நிலை தாக்குதல் வந்தால் கூட ஏதாவது சூழ்நிலைகளில் நெல் அறைக்கு அனுப்ப முடியாதோ, இல்லை ப்ரொக்யூர்மெண்ட் கம்மி, குறுவை சம்பா வரும்போதோ, நடவு கம்மியாக இருக்கும், விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை வந்தால் கூட அரிசி பஞ்சம் வரக்கூடாதுங்கிறதுனாலையும், நெல்லில் பிரச்சனை வரக்கூடாது மிக தெளிவாகவும் மிக குறிப்பாகவும் எல்லா இடங்களையும் மற்ற ரீஜனுக்கு கூட திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் உள்ளிட்ட மாவட்டங்களும் சரி, சென்னை, கடலூர் இந்த பகுதியெல்லாம் கூட நெல் கொள்முதலை அதிகப்படுத்தி அங்கேயும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வழிவகை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நன்றி. உறுப்பினர் அவர் தானே பேசுகிறவங்க, அவர் மூலமாக சொல்லுங்கள். அவர் மூலமாக நீங்கள் கருத்து சொல்லலாம். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர்கள், அதாவது டிபிசி திறப்பதற்கு அந்தந்த கட்சிக்காரர் தான் திறக்கிறாங்கன்னு சொல்கிறார். தவறான தகவல் சொல்கிறார். கடந்த ஆட்சியில் ஒரு நெல் நேரடி கொள்முதல் திறக்கணும்னா மாவட்ட ஆட்சி தலைமையில் ஒரு குழு, மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நேர்முக உதவியாளர் விவசாயம், கூட்டுறவு சங்கத்துடைய இணைப்பதிவாளர், வேளாண்மை இணை இயக்குனர், 2 விவசாய சங்க பிரதிநிதி, எங்கள் சிவில் சப்ளையினுடைய ஆர்எம், எஸ்ஆர்எம் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு மக்கள் பிரதிநிதிகள், விவசாயிகள் எங்கெங்கே நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும், நான் பேசுகிறேன், அப்புறம் நீங்கள் பேச, கொள்முதல் செய்ய நெல் கொள்முதல் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்களோ, விவசாய குறைதீர்க்கும் கூட்டத்தில் கேட்குறாங்களோ, அங்கெங்கெல்லாம் நேரடி கொள்முதல் நிலையம் திறந்தோம். அது 2024-25 4000 இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையம் திறந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். 1972 சிவில் சப்ளை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து 4000 இடத்துல நேரடி கொள்முதல் திறக்கப்பட்டது. 2024-25 இப்ப அமைச்சர் சொன்னார், அரிசி இப்படி கருப்பு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பின்பு இந்திய உணவு கழகம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு கண்டிஷன், எல்லா அரிசி ஆலைகளிலும் கலர் சாட்டர் இயந்திரம் பொருத்தோம்னு சொல்லி ஒரு நாம்ஸ் கொண்டாந்துருந்தாங்க. கடந்த காலத்தில் அது பொருத்தப்படவில்லை. திமுக ஆட்சி வந்ததை முதலமைச்சர் சொன்னார், அரிசி தரமான அரிசி மக்களுக்கு வழங்கணும்னு சொல்லி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். கடந்த காலத்தில் 376 மில்லு தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்தவரை 623 அரிசி ஆலைகளை உயர்த்தி எல்லா ஆலையிலும் கலர் சாட்டர் இயந்திரம் 30 லட்சம் ரூபா 50 லட்சம் ரூபா பெருமான அந்த இயந்திரங்களை பொருத்தி பழுப்பு கருப்பு இல்லாத அரிசி
கடந்த மே மாதம் வரை மக்களுக்கு வழங்கினோம். எந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற 38,000 நியாய விலைக் கடையிலும் எங்கேயுமே அரிசி மக்கள் குறைவாக, அதாவது தரமான அரிசி இல்லை என்று எங்கேயுமே புகார் வரல. மக்கள் மகிழும் வண்ணம் தான் நாங்கள் அரிசியை வழங்கினோம் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி அதாவது தவறு நடக்குன்னு சொன்னார். அதுக்கு முதலமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆட்சிக்கு வந்த உடனே 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி தஞ்சையில் நடைபெற்ற அரசு விழாவில் என்ன சொன்னார் தெரியுங்களா? விவசாயம் இந்த நெல் இல்லை வாங்குற இடத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அங்க இருக்கின்ற வேலை பார்க்கின்ற தொழிலாளர் பெருமக்களுக்கு மூட்டைக்கு 3 ரூபா தான் கோழி கொடுத்துருந்தாங்க. அதை 10 ரூபா உயர்த்தி கொடுத்தாரு. பட்டியலெழுத்தர் உதவர் காவலருக்கு சம்பள உயர்வை உயர்த்தி கொடுத்தார். தினப்படி 120 ரூபா பட்டியலெழுத்தருக்கு, அதே மாதிரி உதவருக்கு 120 ரூபா, காவலருக்கு 80 ரூபாய்ன்னு சொல்லி உயர்த்தி கொடுத்து ஆண்டுக்கு 83 ரூபாய் கூடுதல் செலவானாலும் பரவாயில்ல, அதை உயர்த்தி கொடுத்து எந்த தவறு வரக்கூடாது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப காலத்துல 6 அலைபேசி எண், கட்டணமில்லா அலைபேசி எண், யார் புகார் தெரிவிச்சாலும் உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு டிபிசிலையும் புகார் பெட்டி, அதே மாதிரி பிளக்ஸ் போர்டு வச்சு எந்த தவறு நடந்தாலும் உடனடியாக நீங்கள் அலைபேசியில பேசினா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்து நல்லாட்சி நடத்தினோம். அதே மாதிரி மக்களுக்கு தரமான அரிசி வழங்கணும். கடந்த காலத்துல அதாவது 64 லட்சம் மெட்ரிக் டன் நான் கொள்முதல் பண்ணணும்னு சொல்றார். தவறான தகவல். திமுக ஆட்சியில தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் தோன்றிய காலத்திலிருந்து 2024-25 48 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணார். சரித்திர சாதனை. சென்ற ஆண்டு 2025 செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து மே 9ஆம் தேதி வரைக்கும் 54 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்து வரலாற்று சாதனை படைத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு, மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மூத்த உறுப்பினர் முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சராக இருந்தனால அவருடைய துறை சார்ந்த விஷயங்கள் தெரியும், நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். முதல்ல ஒரு ஒப்பீடுங்கிறது 5 வருஷமா ஆட்சியில் இருந்திருக்காங்க, நம்ம 3 மாசமா இருக்கிறோம். இந்த ஒப்பீடுங்கிறதே நான் தவறுன்னு சொல்ல விரும்பல, நியாயமானு கேட்கிறேன். நம்பர் 1. 2 கேள்விதான் கேட்கிறேன் விவசாயத்துறை அமைச்சரை பார்த்து. 200 உங்களை பார்த்து தான் பேசணும். முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் 200 தொகுதிகளில் வெல்வோம், நாங்கள் தான் அடுத்த ஆட்சி அமைப்போம்ங்கிறதை உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் நம்பியது. அதில் மாற்று கருத்து இருக்காதுன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நான் பதிவு பண்றேன். ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் அவர் ஒரு விவசாயி சொன்னாரு அப்படின்னு 3 முறை பதிவு பண்ணாரு. அவருடைய முதல் பிரச்சாரம் காலடி பட்டது பரந்தூர் ஒரு விவசாயிகளுக்கு உதவியாக இருப்பதற்காக. அப்பொழுதே சொன்னார், என்னுடைய வாழ்க்கை விவசாயிகளுக்காக இருக்கணும். அப்படி சொன்ன எங்களுடைய மேனிஃபெஸ்டோல நாங்கள் சொன்னோம் விவசாய கடன் தள்ளுபடின்னு. அதை முயற்சியாக எடுத்து 5,932 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிறார். ஆனால் 200 தொகுதியின் வெல்வோம் சொன்ன திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில விவசாய கடன் தள்ளுபடி பேசவே இல்லை. அது அவரே ஒத்துக்கிட்டார். நாங்க அண்ணனே ஒத்துக்கிட்டார். அண்ணனே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அண்ணனே ஒத்துக்கிட்டார். நாங்க விவசாய கடன் தள்ளுபடி பத்தி பேசவே இல்லை. விவசாய கடன் பத்தி ஏன் பேசல? அப்ப விவசாயிகளுக்கு கடன் இருக்குமா இல்லையாங்கிறது முன்னாள் விவசாயத்துறை அமைச்சருக்கு தெரியாதா? அப்பொழுது உங்களுக்கு அந்த எண்ணமே முதல் கிடையாது. நீங்கள் ஆட்சியில் ஒருவேளை வந்திருந்தாலும் அந்த எண்ணம் உங்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த எண்ணம் எங்க தலைவருக்கு இருந்திருக்கு. ஒன்னே ஒன்னு இந்த அவையில பதிவு பண்றேன், அவர் சொல்லல செயல்படக்கூடியவர் எங்கள் தலைவர். சொன்னால் செய்வார். நம்பர் 1. நம்பர் 2, இந்த அறிவிப்பை இப்பொழுது வரலாற்று ரீதியான ஒரு அறிவிப்பை கொடுத்தார். சன்னர் நகர் நெல்லுக்கு 2,750 ரூபாய், 2,600. உங்களை மாதிரி எங்களுக்கு கமெண்ட் பண்ண தெரியும். சபாநாயகர்களே, இதை நீங்கள் மரபுப்படி அவங்களும் நடந்துக்கணும் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா எங்களோட உறுப்பினர்கள் மரபுப்படி இருக்கிறாங்க. கரும்புக்கு 4,000 ரூபாய் கொடுக்கிறோம். இதற்கு பின்பு
எதற்காக இதை முதலமைச்சர் உயர்த்தினார்? விவசாயிகிட்ட அவர் என்ன கேட்டார்? வந்தவொடனே விவசாயிகிட்ட கேட்டார். PR பாண்டியன் அவர்களை பார்த்தாங்க, எல்லா விவசாய சங்கங்களை பார்த்தாங்க, எங்களை அழைத்து எல்லா விவசாய சங்கங்களும் பேச சொன்னாங்க. உடனடியாக ஏன் அந்த அறிவிப்பு கொடுத்தாருன்னா, நம்மளுடைய உணவுத்துறை முன்னாள் முறைத்துறை அமைச்சர் சொன்னார், நமக்கெல்லாம் ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும். இது வரைக்கும் நம்ம இங்க இருக்கக்கூடிய இல்ல அவரோ ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி நம்ம வீட்டுல சாப்பிட்டு இருப்போமா? மக்களுடைய பிரச்சனை இது, உண்மையான மக்களுடைய பிரச்சனை. பெரும்பாலும் முதல்வருடைய கவனத்திற்கு வந்தது இலவசமாக கொடுக்கக்கூடிய அரிசி மக்கள் வீட்டில் சாப்பிட முடியாத அளவுக்கு தரம் குறைந்திருக்கு. அதற்கு உடனடியாக முதலமைச்சர் சொன்னார், உடனடியாக 2750 சன்னரக நெல்லுக்கு விலை ஏற்றுவோம். அந்த நெல் அதிகமாக உற்பத்தி படும் பொழுது அந்த நெல்லை மக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னதுக்காக இன்னைக்கு 2750 ரூபாய் ஏத்திருக்காரு. இதை எதற்காக ஏத்திருக்காருன்னு புரியணும். உணவுத்துறையில இப்ப இருக்க அரிசியோட நல்ல குவாலிட்டியான அரிசி கொடுக்கணும், சன்னரக அரிசி கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கார். நம்பர் 1. 4000 ரூபாய் எதற்காக கரும்புக்கு ஏத்திருக்காரு அப்படின்னா, விவசாயத்துறை அமைச்சர் சொல்ல, முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் அண்ணன் சொல்லணும், கரும்போடைய ஏக்கர் பரப்பளவு இந்த 5 வருஷத்துல, கடந்த 5 வருஷத்துல எத்தனை லட்சம் ஏக்கர்ல இருந்து எத்தனை லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருக்கு. குறிப்பாக வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் இங்க இருக்கு, முன்னாள் அமைச்சர் வேலுன்னு இருக்கிறாரு, எத்தனை லட்சத்துல இருந்து எத்தனை லட்சம் குறைஞ்சிருக்கு. தரவுகள் தான் ரொம்ப பேசினாரு அண்ணன். முடிஞ்ச நீங்க தரவு சொல்லுங்க, எங்கிட்ட தகவல்கள் இருக்கு, அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. 100% 30% குறைஞ்சிருக்கு கரும்புடைய சாகுபடி. எல்லா ஃபேக்டரிஸும் மூடி இருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு தேவையான சர்க்கரை அளவு இதே மாதிரி நம்மளுடைய விவசாயிகள் கரும்பு பயிர்கள் பண்ணலாம், நாளைக்கு மகாராஷ்டிரால இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய நிலைமை வரும். இன்றைக்கு மகாராஷ்டிரால இருந்து வந்துட்டு இருக்கு. இதற்காக தான் இன்னைக்கு 4000 ரூபாய் இன்றைக்கு விலையை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. சோ கரும்போடைய உற்பத்தியே கடந்த 5 வருடத்தில் 70% குறைஞ்சிருக்கு, ஆலைகள் மூடப்பட்டிருக்கு. சோ விவசாயிகள் பயிரை விதைய வாங்குறதுல இருந்து, உரத்தை வாங்குறதுல இருந்து, உரத்தை வாங்கி அறுவடை பண்ணி அதை எடுத்துட்டு போய் கொள்முதல் பண்ணக்கூடிய இடத்துல 40 ரூபாய் வாங்கினதுல இருந்து குறைந்தபட்ச விலை இல்லாமல் இன்னைக்கு விவசாயிகள் கண்ணீரோட தான் இன்றைக்கும் இருந்திருக்கார்கள். உறுதியாக நாங்கள் சொல்றோம், இந்த ஆட்சி 5 வருடம் முன்பு விவசாயிகளோட பொற்கால ஆட்சியாக எங்களுடைய முதலமைச்சர் உருவாக்க சொன்னதை செய்வார். ஏறத்தாழ 1 மணி நேரமாக இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. நானும் ஒரு 2 மணித்துளிகள் இதை பற்றி சொல்லுவது பொருத்தம் என்று கருதுகிறேன். ஒரு சுவையான மனதில் நான் என்றும் நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு செய்தி. 1984ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 12ஆம் நாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு காரில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். மேற்கு KK நகர் பக்கம் கார் போகிறது. ஒரு இடத்தில் கூட்டம் நிறைய நின்று கொண்டிருந்தார்கள். என்ன என்று கேட்டால், இதுவும் வில்லிவாக்கம் தொகுதியில் தான் வருகிறது, ரேஷன் கடை என்று நான் சொன்னேன். அப்போ காரை நிறுத்துங்கள் என்று சொன்னார். காரை நிறுத்திவிட்டு இறங்கி அந்த ரேஷன் கடைக்கு செல்கிறார். உடன் செல்கிறேன். அங்கே இருக்கிற ஸ்டூல் தான் இருந்தது. அவரே உட்கார்ந்து கொண்டார். அரிசியை கொண்டு வந்து காட்ட சொன்னார். கையில் வைத்து அரிசியை பார்த்தார். அப்புறம் என்னென்ன பொருள் இருக்குன்னா லைனில் நின்ற மக்களெல்லாம் பார்த்து, ஏன்னா ஒழுங்காக கொடுக்குறாரா, எடை சரியாக இருக்கிறதா என்று அப்படி நின்று பார்த்தவர் அந்த எடைக்கு பக்கம் பின்பக்கம் திரும்பி பார்த்தார். அது எதற்காக பார்த்தார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்புறம் அங்கேருந்து உள்ளே போனார். திரும்ப வந்தார். திரும்ப ஜனலிடம் வந்து கேட்டார், நேரத்துக்கு கடையை திறக்கிறார்களா என்று கேட்டார். அவங்க எல்லாம் வந்து கடைக்காரருக்கு பக்கமாக ஒழுங்காக திறக்கிறார்கள் என்று சொன்னார். சிரித்து கொண்டே காருக்கு வருகிற போது என் கையை பிடி சொன்னார், இது ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப நாம் ஆட்சிக்கு வருவோம் என்று சொன்னார். அதனால தான் நீங்கள் எல்லாம் பேசுகிற போது என் நினைவுகள்லாம் பின்னோக்கி திரும்பி, அதுவும் குறிப்பாக உணவுத்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவாக என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு என்று சொல்லுகிற போது, மத்திய தொகுப்பில் இருந்து தமிழ்நாட்டுக்கு அரிசி அப்போது குறைக்கப்பட்டது அவருடைய ஆட்சியில். உடனே வந்து கடற்கரையில் உண்ணாவிரதம் உட்கார்ந்தார். என்ன சொன்னார் என்றால், மத்திய தொகுப்பிலிருந்து அரிசி குறைக்கப்பட்டால் என்னுடைய ரேஷன் கடைக்கு அரிசி போக முடியாது. அப்போ ரேஷன் கடைக்கு அரிசி போகவில்லை என்றால் மக்கள் பாதிக்கப்படுவார். இன்னும் உண்ணாவிரதம் என்று உட்கார்ந்து விட்டார். அன்றைக்கு மத்திய விவசாயத்துறை அமைச்சராக இருந்த ராவ் பீரேந்திர சிங் அவர்கள் நேரில் வந்து, இனி அந்த தொகுப்பிலே குறைப்பு என்பது இருக்காது, தமிழ்நாட்டுக்கு உரிய பங்களிப்பு தரப்படும் என்று சொல்லி உண்ணாவிரத்தை முடித்து வைத்தார்கள். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால்,
உணவு பங்கீட்டுத் துறையில் அவர்கள் மாண்பு உணவுத்துறை அமைச்சர் சொல்வது உன்னிப்பாக நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற ஆர்வத்தும் அதன் காரணமாக தான் நீங்கள் உங்கள் ஆட்சியில் என்னென்ன செய்தீர்கள் என்பதையெல்லாம் மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய மாற்றங்களை எப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை மக்களுக்கு தெரிவதன் மூலமாக ஒரு தரமான அரிசியை மட்டுமல்ல, ஒரு தரமான ஆட்சியை தருவதற்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதை அனுமதித்துக் கொண்டே இருக்கிறேன். 1 மணி நேரம் ஆகிவிட்டது. உறுப்பினர் அவர்கள் இன்னும் இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு மானிய கோரிக்கைகள்லாம் வருகிறது. நன்றி கூறி முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிற பொழுது ஏதோ விவசாயிகளுக்கு எங்கள் மீது அக்கறை இருக்கிற காரணத்தினால் நாங்கள் தள்ளுபடி என்று தேர்தல் அறிக்கையிலே சொன்னோம். ஆட்சியில் இருந்த நீங்கள் விவசாய பற்றியே உங்களுக்கு கவனம் இல்லாத காரணத்தினால் நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே கடனை தள்ளுபடி செய்யவில்லை என்று சொன்னீர் என்று ஒரு கருத்தை இங்கே அவர் பகிர்ந்து கொண்டார். ஆட்சியில் நாங்கள் இருந்த காரணத்தினால்தான் நிதித்துறை செயலாளரை கூப்பிட்டு இந்த விவசாயிகளுக்கு முழுமையாக கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொன்ன பொழுது விவசாயிகளை குறு விவசாயி, பெரிய விவசாயி என்று நாம் பிரித்து பார்க்க முடியாது. 2006 அப்பொழுது 7000 கோடி ரூபாய் இதே மாமன்றத்தில் தள்ளுபடி செய்கிற பொழுது கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அமைச்சராக இருந்து அந்த தள்ளுபடி செய்து இந்த மாமன்றத்தில் நான் தான் கொண்டு வந்தேன், அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தேன். விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் சிறு விவசாயி, குறு விவசாயி, பெரிய விவசாயின்னு பார்க்கவே முடியாது. நான் இங்கு இருப்பதற்காக இந்த கருத்தை சொல்லவில்லை. இப்போ என்ன நிலைமை? நீங்கள் சிறு விவசாயி, குறு விவசாயி என்று பிரித்த காரணத்தினால் விவசாயி போராடி கொண்டிருக்கிறான். இது எங்களுக்கு தெரிந்தது. நிதித்துறை செயலாளரை கூப்பிட்டு இப்படி தள்ளுபடி செய்யலாம் என்று நான் கேட்ட பொழுது ஏறத்தாழ 19,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் தொடர்ந்து மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிற திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் விவசாய பக்கத்திலே செய்ய முடியாது என்ற நிலைமை தான். போகிற இடங்கள்லாம் விவசாயிகளிடத்திலே சொன்னார்கள். நாங்களும் வேட்பாளராக நின்றவர்கள் தான். ஒரு விவசாய அந்த கட்சி சொல்லுகிறது, இந்த கட்சி சொல்லுகிறது, நிற்கிற கட்சியெல்லாம் சொல்லுது, நீங்கள் சொல்லவில்லை என்று எங்கள் மீது வருத்தப்பட்டார்கள். இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனா இங்க பணம் இருந்தால் தானே, சட்டி இருந்தால் தானே ஆகப்பையில் வரும். ஆக பணமில்லை எங்களுக்கு தெரிந்த காரணத்தினால் அந்த நாங்கள் விவசாயி பிரித்து பார்க்கவில்லை. அதனால் நாங்கள் அதை தேர்தல் அறிக்கை சொல்லவே வேறொன்றும் அல்ல. இன்னொன்று, வடபகுதியில் இந்த கரும்பு உற்பத்தி என்பது குறைகிறது என்று ஒரு கருத்தை சொன்னார். உண்மைதான். நானே ஒரு கரும்பு விவசாயி தான். கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கராலே நான் அங்கே அங்கத்தன்றாக இருக்கிறேன். நானும் ஆண்டுக்கு கரும்பு அனுப்பி கொண்டிருந்தோம் தான். நானே இப்போ கரும்பு நான் நிறுத்தி விட்டேன். காரணம் என்னன்னா, கரும்போட உற்பத்தி சிலையும் விற்பனை சிலையும் ரெண்டு மேட்ச் ஆக மாட்டேங்குது. நாம் என்னதான் கரும்பு உற்பத்தி செய்து உரெல்லாம் வச்சு பார்த்தாலும் கூட அதுவும் விற்பனை விலையும் என்று மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஏன் தனியார் மேலேயும் சில பேர் மூடிட்டாங்க. என்ன காரணம்? இன்றைக்கு வெளிநாட்டு சர்க்கரை இந்தியாவுக்குள்ளே வருகிறது. இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலே அதிகமான சர்க்கரை ஆலை இருப்பது மகாராஷ்டிரா. அங்க அதிக உற்பத்தி இருக்கிறது. அங்க அந்த நிலத்தினுடைய தன்மை சர்க்கரை தன்மை கூடுகிறது. ஆனால் உற்பத்தி அதிகமா இருக்குது. அவனுக்கு கட்டுப்படி ஆகுது. தமிழ்நாட்டில் கட்டுப்படி ஆகல. அந்த அடிப்படையில் தான் இந்த குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தான் நம்ம சப்போர்ட் பிரைஸ் கொடுக்கிறதுக்கு அரசாங்க காரணம் என்னன்னா, விவசாயிக்கு இது கொடுத்து எப்படியாவது உற்பத்தி செய்யலாம் என்ற அடிப்படையில் தான் நம்ம சப்போர்ட் பிரைஸ் தரோம். ஆனா அதுவும் கட்டுப்படி ஆகல. அதனால தானே ஒழிய இப்ப இந்த ஆட்சி இருக்கிறீங்க, விவசாயிகளுக்கு அதிகமாக கொடுத்து உற்பத்தி செய்வதற்கு பண்ணுங்க, வரவேற்கிறோம். பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மூத்த உறுப்பினர் மகாராஷ்டிரா பத்தி சொன்னாரு. மகாராஷ்டிராவுடைய சக்சஸ்ஃபுல் மாடல் சுகர்ல ஏன் அப்படின்னா, கரும்புக்கென்று ஒரு கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கி எல்லாத்துக்கும் ட்ரிப் வாட்டர் மேனேஜ்மெண்ட், எந்த விவசாயம் இருந்தாலும் எத்தனை ஏக்கரா இருந்தாலும், உங்களுக்கு தெரியும் சரத்பவார் அவர்கள் அந்த சர்க்கரையில ரொம்ப முதலமைச்சராக இருக்கும் பொழுது சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து கரும்பு விவசாயிகளை ஒன்றிணைத்தார்கள். கரும்பு விவசாயிகளுக்கான தனி திட்டங்களை உருவாக்குனாங்க. கரும்பு விவசாயிகளுக்கான ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் இரிகேஷன் ப்ராஜெக்டை உருவாக்குனாங்க. கூட்டுறவு சங்கத்தை உருவாக்குனாங்க. அந்த கூட்டுறவு சங்கம் தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே மகாராஷ்டிராவை கரும்பு உற்பத்தியில், அதாவது சர்க்கரை உற்பத்தியில் நம்பர் 1 மாநிலம் ஆக்கியிருக்கு. இந்த மாதிரி திட்டங்கள் கடந்த 5 வருடங்களில் உருவாக்கப்படாதனால்தான் கரும்போடைய விளைச்சல் கிட்டத்தட்ட 100% 30% இருக்கு. அதுக்கு தான் இன்னைக்கு 4000 ரூபாய் முதல் முறையாக எங்களுடைய முதலமைச்சர் இந்த ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். கரும்பு விவசாயிகளுக்காக தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நம்ம அண்ணன் சொன்ன மாதிரியே விவசாயிகளுடைய உற்பத்திக்கும் அதோடைய விற்கக்கூடிய இடத்துக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கிறதுனால தான்
மாண்புமிகு முதலமைச்சர் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. எப்படி மகாராஷ்டிரா வந்து சுகர்ல நம்பர் 1 இருக்கோ, கூடிய விரைவில் எங்களுடைய முதலமைச்சருடைய திட்டங்கள் மூலம் மகாராஷ்டிராவுக்கு ஈக்குவலா தமிழ்நாடு கரும்பு உற்பத்தியில் வரும்ங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம்.